இங்க ஒருத்தன் அவனோட கையை நீட்டி எதிரி எந்த ஆண்டுல இருந்து இவனை தாக்குறான்னு கண்டுபிடிக்க பாக்குறான். அதுல ஒரு செகண்ட்ல அவனோட கை தப்பிச்சிருது. இப்ப உடனே இன்னொரு பக்கமும் கையை காட்டுறான். அப்பதான் எதிரி என்ன டைமிங்ல அடுத்த யாரோ லோட் பண்றான்னு கண்டுபிடிக்க பாக்குறான். அதே சமயம் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே டிவில வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கையை நீட்டி எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இந்த டைம் அவன் கையில பாயறதுக்கு பதிலா அவன் நெஞ்சிலே பாஞ்சிருது. என்ன எதிரி இவனை விட புத்திசாலித்தனமா இவன் அடுத்த எந்த ஆங்கில கையை காட்டுவான்னு முன்னாடியே யோசிச்சு அந்த ஆங்கில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அவனோட வரியை பொறுத்துட்டு பக்கத்துல இருக்கிற கட்டரை வச்சு இந்த ஏரவை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் அடுத்த ஏரவை லோட் பண்ற கேப்ல அவனை போட்டு தள்ளினும் வேகமா ஓடி வரான். ஆனா இவன் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே லோட் பண்ணி அவன் அடிக்கிறதுக்கு பாக்குறான். அப்ப இவனோட தலையை புனிஞ்சு அதுல இருந்து தப்பிச்சு ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வரான். அதை பார்த்த பயத்துல எதிரி அவனோட போவை கீழே போட்டுறான். அதை எடுத்து திருப்பி அடிக்கிறதுக்குள்ள அந்தவன் மேல பஞ்ச அவனோட கதையவே முடிச்சிடறான். ஆக்சுவலா இந்த உலகத்துல ஈஸியா ஒருத்தர் க்ளோன் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் தான் இந்த உலகத்துல வாழணும். அதுக்காக தான் வாழ்வாசாவான்னு ஒரு கேம் விக்கிறாங்க. இப்ப இந்த கேம்ல வின் பண்ணவன் தான் டூப்ளிகேட். ஏன்னா க்ளோனை தான் ஒரிஜினலை விட புத்திசாலியாவும் பலசாலியாவும் உருவாக்கி இருக்காங்க.